சீமான் சொன்னா எப்படி இருக்கு? கசக்குது. இதையே ஐயா ஸ்டாலின் அணிவிக்கிறார். கடலோர நெய்தல் என்னது? நெய்தல் என்னது? மீட்சி படை. நெய்தல் மீட்சி இயக்கம். நான் சொன்ன நெய்தல் படைக்கு மீட்சி இயக்கம். இது உலக வங்கியின் நிதியுதவியோடு நடக்கும். அப்படின்னு என்னது? கடல் நிலத்தை அடமான வச்ச மாதிரி கடலையும் உலக வங்கிக்கு அடமான வைக்க போறேன். உலக வங்கியின் நிதியோடு யாருக்கு நடக்க போகுது? நான் சொன்ன நெய்தல் படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கும் என்ன வேறுபாடு? 2000 கிலோமீட்டர் இருக்குமா? 2000 கிலோமீட்டர். நீங்க முதலாளிகளுக்கு சொல்லுறீங்க, நான் உண்மையிலேயே என் மீனவ சொந்தங்களுக்கு சொல்றேன். நீ ஒரு தடவை உங்க மகனை உட்கார வச்சு பாருங்க, என் மீனவனை தொற்ற சொல்லு. நான் காலையில கூப்பிட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு, நான் இந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாம போயிட்டேன், நான் விளைவிக்கிறேன், வேற ஆள் இந்த ஆட்சி செய்யிட்டுன்னு போயிரு. நடக்குதா இல்லையான்னு பாரு. அவனுக்கு தெரியும் நான் வந்தா தொடமாட்டேன். நீ கேரளாவில இருந்து எல்லை தாண்டி போறான்ல மீனவன், யாரையாவது தொடுறானா? படகை பறிக்கிறானா? சுடுறானா? வலையை கிழிக்கிறானா? சிறைப்படுத்துறானா? ஏன்? அவன் சொன்னாங்க கோச்சுப்பாங்க, அதுக்கு ஒரு வழக்க போடுவாங்க. இப்படி இல்லாம பேசுறது அப்படின்னு. உண்மையிலேயே நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்காங்க. உண்மையிலே மான ரோசம் சோரணம் இருக்குது. அவன் அந்த இனம் சார்ந்தவன், அந்த மொழி சார்ந்தவன், அந்த நிலத்தை நேசிப்பவன், அந்த மண்ணை மக்களை உயிராக மதிப்பவன். தொட்டு பாரான் நிக்கிறான், தொட மாட்டான். எங்க அண்ணன் அந்த நிலத்துல பிரபாகரன் என்ற பெரிய வீரன் ஈழத்திலே தன் படையோடு நிக்கிற போது என் மீனவனை தொட்டானா? சிங்களன் இல்ல. அப்போ நீ என்ன இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க? கேரளாவில் மழை இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி. எல்லாம் படிச்ச பிள்ளை என் பக்கத்தில் நிக்கிற. கேரளாவில் மழை இருக்கா? மேற்கு தொடர்ச்சியின் தொடக்கது அங்கதான், முடிவது ஒரிசா. நீ படிச்சிருக்கில்ல, எவ்வளவு சிக்கல். இதை ஏன் நீ எதுவும் சிந்திக்க மாட்ட? கேரளாவில் மழை இருக்கு, கேரளாவில் ஆறு இருக்கு, மண்ணை அள்ளக்கூடாது தடை இருக்கு, மலையை தொடக்கூடாது தடை இருக்கு. அவன் மண்ணை அவன் மலையை உயிராக மதிக்கிறான். ஆனால் என் மண்ணிலே 32 ஆறுகள், 32 ஆறுகளே மணல் எங்கே இருக்கு? எம் சாண்டு ஏன் வந்தது? 32 ஆண்டுகள் ஆறின் மணலும் தீர்ந்து போனது. தமிழக மக்களின், தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் மண் எடுக்கப்பட்டதா? மணல் எடுக்கப்பட்டதா? இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அரபு நாடுகள், பல்வேறு நாடுகளுக்கு என் மணல் கடத்தப்பட்டது. பாலாற்று மணல் விற்கப்படும் என்று கேரளாவிலே, ஆந்திராவிலே பாலாற்று மணல் கிடைக்கும் என்று தமிழக நிலப்பகுதியிலே, தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று கேரளாவிலே, எல்லா மாநிலத்திலும் வித்தான். கடைசியா 32 ஆறும் செத்தது. 6 செத்துருச்சு என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மணலை போல உலகத்தில் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி கிடையாது. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நீ கற்காது எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தோலை நீ கத்தியை வச்சு எடுத்து விட்டாய் என்றால் காற்றிலே மிதந்து வர்ற நோய் தொற்றி என்னை தொற்றி நான் 5 நிமிடத்தில் இறந்து விடுவேன். அதை போல மணலை எடுத்து விட்ட பிறகு 6 மரணித்து விட்டது. 6 மரணித்து விட்டது. 6 ஆகச் சிறந்த மணல் நீர் வடிகட்டி என்று நான் சொல்வதை நீ நம்ப மறுக்கிறாய் என்றால் கடற்கரைக்கு செல். கடலில் மண் தண்ணீர் எடுத்து குடி, உப்பு கரிக்கும். 2 அடி தள்ளி வா, மணலை தோண்டு, மணல் தண்ணி ஊறி வரும், எடுத்து குடி, உப்பு கரித்தால் என்னைய கேள். அந்த மணல் அந்த உப்பை வடிகட்டி விடுகிறது. ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல். அந்த மணலை எடுத்ததால் 6 செத்து போனது. 6 செத்து போனது என்று எப்படி சொல்லுகிறாய்? ஆற்று கரையிலே இருக்கிற பனை, தென்னை, பாக்கு மரம் கழுத்து முறிந்து செத்து போச்சு. 6 செத்து போச்சு. சான்று. 6 செத்து போனா என்ன? நீ செத்து போயிருவ. பனை செத்து போகுத, ஏன் செத்து போகுது? நீ படிக்கணும். பனை மரம் பாலைவனத்தில் வராது. ஆனால் வறண்ட நில பயிர் ராமநாதபுரம், சிவகங்கை, இங்கே இருக்கிற கோயில்பட்டி, இங்கே இருக்கிற எல்லா திருச்செந்தூர் எல்லா பகுதியிலையும் வரும். 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்கிற ஆற்றல் பெற்ற மரம் பனை மரம். அந்த பனை மரம் சாகிறது என்றால் 1000 அடிக்கு கீழே பூமியில் தண்ணி இல்லை என்பதை உணர்த்துகிறது. உன் நிலம் பாலைவனம் ஆய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இதை அறிந்து தெரிந்து கொள்ள என் அன்பு தம்பி தங்கைகளே, இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாக்கை பொறுக்க வருகிற இந்த திருட்டு கூட்டத்தை நீங்கள் விரட்டி அடிக்காமல் இந்த மண்ணில் நீங்கள் வாழ்வது பயனற்றது, வாழ முடியாது. எப்படி இருக்கு கொடுமை?
இது தீந்துருச்சு. அவனுக்கு வீடு கட்ட மண் இல்ல, மணல் என்ன பண்றான்? சாண்ட், இங்கிலீஷ்ல மலை மணல். மலையை இன்னைக்கு அவன் பூமி தாயின் மாறாக பார்க்கிறானோ அவன் தாண்டா மனிதன், அவன் தாண்டா ஆக சிறந்த தலைவனா இருக்க முடியும். உன் தாய்க்கு நோய் இருந்தால் அது உனக்கு வரும், உன் சேய் உனக்கும் வரும். உன் தாய்க்கு காச நோய் இருந்தால் உனக்கு வரும், உன் தாய்க்கு புற்று இருந்தால் உனக்கு வரும், உன் தாய்க்கு இளம் வயதில் இதய அடைப்பு வந்தால் உனக்கு வரும், என்ன இருக்கிறதோ உனக்கு வரும். அப்ப தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும் என்றால் பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உனக்கு வரும். அவள் தான் உனக்கு தண்ணி தரணும், அவள் தான் காற்றை தரணும், அவள் தான் உனக்கு உணவை தரணும். அவளுக்கு நோய் இருந்தால் இதுவெல்லாம் நோயாகி போகும். சாப்பிட்டு நீ நுகர்ந்து சாக வேண்டியதுதான். இந்த சூழலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய்.